ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ரீகால், நினைவூட்டல் இல்லையா? ஸோ இந்த ரீகால் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லித்தரோங்கிறது உங்களுக்கு கோர்வையாக புரிய வரும். அதுக்காக தான் இந்த ரீகால் அப்படிங்கிறது ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ரீகால், நினைவூட்டல் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடி பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, முடியவில்லை, பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி நெகட்டிவா ப்ராப்பரா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல நம்ம நிறைய ஆக்ஷன் வார்த்தைகள் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் ஆக்ஷன் வார்த்தைகளை எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆக்ஷன் வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்றோமோ, எழுதுறோமோ, இல்லை பேசுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சிம்பிளா சீக்கிரமே நீங்களும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக மட்டுமே டெய்லி உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அதன் போலவே ஒரு வேர்ப் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, ரெகுலரா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான். காலைல எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவோம், டு ஸ்டார்ட் த ஒர்க் அப்படிங்கிறது தான். அதாவது வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஸ்டார்ட் அப்படிங்கிறது, இந்த ஸ்டார்ட்ங்கிறதுமே ஒரு ஆக்ஷன் வேர்ப் தான். அந்த ஆக்ஷன் வேர்பை எப்படி வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3ல பிரிக்கலாம், அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல குறிப்பா பாக்குறது நெகட்டிவ் இல்லையா? ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராகேட்டிவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும். அப்போ V1, V2, V3 அப்படிங்கிறது இருக்கணும். இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் நம்ம என்ன எடுக்க போறோம்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றது, ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ நான் என்ன சொல்லலாம், அங்கே தொடக்கம் இல்லை தொடங்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்றது இல்லையா? இதே செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது ஸ்டார்டட், இடி ஃபார்ம் சேர்ந்து வந்துடும் நமக்கு. தேர்ட் ஃபார்ம்லயும் ஸ்டார்டட் அப்படிங்கிறது வரும். அப்போ தேர்ட் அண்ட் செகண்ட் ஃபார்ம் இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தொடங்கியது. அப்போ தே ஹாவ் ஸ்டார்டட், அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, இல்லை அவங்க இருந்து தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஐ ஸ்டார்டட், நான் தொடங்கிட்டேன் அப்படிங்கிறது. இல்லை ஐ ஸ்டார்ட், நான் தொடங்குறேன், தொடங்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்டார்டட் அப்படிங்கிறது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டார்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டார்டட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டர், TER. அப்ப ஸ்டார்டருங்கிறது என்னன்னா முன்னாடி ஆரம்பிக்கிறது, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்ப ஸ்டார்டருங்கிறது அவங்க ஒரு டிஷ்ஷஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸுக்கு வரலாம். அதாவது மெயின் ஃபுட் ஆஃப் மெனு என்னவோ அதுக்கு நீங்க வரலாம். அப்ப ஸ்டார்டருங்கிறது முன்னோடி என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அது ஸ்டார்டர், ரெஸ்டாரண்ட்ல போயிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல வேர்ப் ஆக்ஷன் வார்த்தைகள் வரும்போது ஸ்டார்டட் வரும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் வேணும்? ஆஸ் யூஷுவல் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? ஸோ நான் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி. ஸோ இவங்க எல்லாரையுமே நான் சப்ஜெக்டாக எடுக்கிறேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூல் பிரகாரம் என்ன ரூல் இவர் நமக்கு கொடுப்பாரு, ஏவி அப்படிங்கிறத கொடுப்பாரு இல்லையா? ஸோ ஏவி நமக்கு என்ன தராரு, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நெகட்டிவ்ங்கிறது என்ன ப்ரொவைட் பண்ணோம், நாட்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுது. அப்போ ஹேட் கூட நாட்டுங்கிறத ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் ஆஸ் வெல் நமக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் என்ன இடையில வந்தாலும் V3 அதாவது பிபியோட உங்களுக்கு முடிக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பா இருக்கணும் ரூல் பிரகாரம். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஏவி, ஒரு நெகட்டிவ் அண்ட் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லியாச்சு. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் வி அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், வி அப்படிங்கிறத எடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய வேர்ப் என்னது, நமக்கு ஸ்டார்டட் இல்லையா? V3 ஃபார்ம் ஸ்டார்டட். அப்போ ரூல் பிரகாரம் வி had not started, நாங்க தொடங்கவில்லை அப்படிங்கிறது தான். இது நான் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸ். அப்ப we had not started the ceremony. ஸோ செரிமனிங்கிறது இஸ் தேர் டு பி எனி, ஏதோ ஒரு அக்கேஷன். செரிமனிங்கிறது என்ன, ஒரு விழா இல்லை ஒரு அக்கேஷன் அப்படிங்கிறது தான்.
அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்டார்டடுங்கிறது தொடங்கியதுன்னு சொல்லியாச்சு. விங்கிறது என்ன வரும் நமக்கு? நாங்க. அதாவது 2 பேர் இருக்கிறது தான் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2க்கு மேற்பட்டவர்கள் யார் எடுப்பாங்க? தே எடுப்பாங்க, அவர்கள் எடுப்பாங்க இல்லையா? அப்ப நாங்க வந்து என்ன பண்ணல? விழாவை என்ன பண்ணல? ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நாங்கள் விழாவை தொடங்கவில்லை. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணல? அந்த விழாவை வந்து தொடங்கலை. செரிமனி ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ஜென்ரலாக இருக்க செரிமனிக்கு பதில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஹவுஸ் வார்மிங் செரிமனி, அதாவது கிரகப்பிரவேச விழாவை தொடங்கவில்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்? நம்ம வெட்டிங் கூட சொல்லலாம். அப்போ என்ன சொல்ல? கல்யாண விழாவை தொடங்கவில்லை. இல்லை நமக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் சொல்லலாம். அது என்ன விழாவோ, பர்த்டே ஃபங்க்ஷன், எனிதிங் நீங்கள் அதை சொல்லிக்கலாம். நான் ஜென்ரலாக வெறும் விழாவைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி வரும்போது நாங்கள் விழாவை தொடங்கவில்லை. ஏன் தொடங்கவில்லைன்னு வருது? இங்கே தொடங்கியதுன்னு இருக்கே மேம், இங்கே தொடங்கவில்லை வருதே அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? நாட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதுக்கு பதில் ஷார்ட் ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணலாம்? hadn't அப்படிங்கிறதையும் சொல்லலாம். we hadn't started the ceremony அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டார்டடுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார்டடுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு 5 சென்டென்சஸ் உங்களாலே நீங்கள் ஓனாக ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணக்கூடியதை நீங்கள் ரெகுலராக என்ன பேச நினைக்கிறீங்கன்றத யோசிச்சு நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணுங்க. அதையே பேசி பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.